கருங்கல் பாசன பிரிவிற்கு உட்பட்ட பிஸ்னி குடத்தில் சட்டவிரோதமாக மண் கடத்தப்படுவதால் நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் நீரினை பயன்படுத்துவோர் சங்க தலைவர் மற்றும் விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். சிற்றாறு பண்டலங்கால்வாய் நீரினை பயன்படுத்துவோர் சங்க தலைவரும் கிள்ளியூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளருமான கோபால் இன்று நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது, கருங்கல் பாசன பிரிவு நீர்வளத்துறை அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள பிசினிக்குளம் போதுமான அளவு தண்ணீர் தேங்கி இருந்தது. இதனால் நீர்வளத்துறை அதிகாரிகள் இந்த குளத்தை தூர்வார வேண்டிய பட்டியலில் சேர்க்கவில்லை. ஆனால் கிள்ளியூர் வட்டாட்சியர் PTO ஒன்றிய பொறியாளர் ஆகியோர் மத்திக்கோடு கிராமம் புதிய புல எண் 660/3 பிசினிக்குளம் என தவறுதலாக குறிப்பிட்டு சிலருக்கு வண்டல் மண் எடுக்க அனுமதி வழங்கினர். மத்திக்கோடு கிராமத்தில் 660/3 என ஒரு சர்வே எண் இல்லை. கருங்கல் கிராமத்தில் உள்ள புல எண் 660/3 என்பது ஒரு பட்டா நிலம். இந்நிலையில் PTOவின் உத்தரவை பயன்படுத்தி ஒரு சிலர் மடைமற்றத்திற்கு கீழே இருந்த அளவிற்கு அதிகமாக மண் எடுத்து விற்பனை செய்து வருகின்றனர். விவசாயிகள் எங்களிடம் புகார் அளித்த போது பிசினி குளத்தை கடந்த 28ஆம் தேதி ஆய்வு செய்ய சென்றோம். அப்போது குளத்தில் கனரக வாகனங்கள் மூலம் மண் கடத்தி கொண்டிருந்தனர். அவர்கள் எங்களை ஆய்வு செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொலை மிரட்டல் விடுத்தனர். இது சம்பந்தமாக கருங்கல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. எனவே குளத்தை ஆய்வு செய்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்து குளத்தை பாதுகாக்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருந்தது. நான் விடாலம் நீர்நீர் பயன்படுத்தும் சங்கத்துடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலராக இருந்துட்டு இருக்கேன். கிள்ளியூர் வட்டம் கருங்கல் கிராமம், அதாவது புலையன் 660/3 என்று ஒரு தவறான புலை எண்ணை சொல்லி பிசினிக்குளம் என்ற பாலூர் அந்த மத்திக்கோடு ஊராட்சியுடைய பிசினிக்குளத்துக்கு தவறான முறையில் அனுமதி கொடுத்தார்கள். அது அதாவது இந்த பிடிஓவும் தாசில்தாரும் கொடுத்தக்கூடிய அந்த சர்வே எண் கருங்கல் புலை எண் 660/3 கொடுத்தாங்க. ஆனால் தவறு, அந்த குளம் இருக்கிறது 660/2. இதை தப்பு பண்ணி இவங்க கொடுத்துட்டாங்க. இது குளத்தை மொத்தமாக விதிமீறல் பண்ணிட்டாங்க. 4 சைடுமே இடித்து நாசம் பண்ணிட்டாங்க. ஆயிரக்கணக்கான டிம்போக்களில் மண்ணை கடத்தி பிஜேபியை சார்ந்த ஒன்றிய பொருளாளர் ராஜகன் தலைமையில் இவங்க, அதாவது கிட்டாச்சி ஓனர் அவருக்கு தலைமை இந்த குண்டார்கள் நின்று பண்ணாங்க. நான் இதை எனக்கு புகார் வந்ததன் பேரில் நான் அதை பார்க்க போனேன். பார்க்க போகும்போது இந்த டிம்போ டிரைவர்களும் இவங்க எல்லாம் சேர்ந்து என்னை தாக்குதலுக்கு முயற்சி பண்ணி என்னை செல்லெல்லாம் வாங்கி பறிச்சாங்க. நான் கருங்கல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன். எனக்கு இன்னைக்கு நியாயம் கிடைக்கல. அந்த மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கும் மனு கொடுத்து மாவட்ட ஆட்சியர் தலைவர்களுக்கும் இன்னைக்கு மனு கொடுத்திருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.